உலக புகழ்பெற்ற ஆப்பிள் நிறுவனத்தில் இருந்த டிம் குக் இப்போது ஓய்வு பெற்று புதிய சிஇஓவாக ஜான் டர்னர்ஸ் பொறுப்பேற்கிறார். கடந்த 15 ஆண்டுகளாக ஆப்பிள் நிறுவனத்தின் சிஇஓவாக இருந்த டிம் குக் ஆப்பிளை உலகின் மதிப்புமிக்க நிறுவனமாக மாற்றினார். ஆப்பிள் தனது தயாரிப்புகளுக்கு சீனாவை மட்டுமே நம்பியிருந்த நிலையை மாற்றி இந்தியாவை ஒரு முக்கியமான உற்பத்தி மையமாகவும் மாற்றியவர் இவர்தான். 2023 மும்பை மற்றும் டெல்லியில் ஆப்பிள் நேரடி விற்பனை நிலையங்களை நேரில் வந்து திறந்து வைத்ததும் இவர்தான். இந்தியா வெறும் போன்களை அசெம்பிள் செய்யும் இடம் மட்டுமல்ல, இப்போது உலகிற்கே போன்களை அனுப்பும் மையமாகவும் மாறியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் PLI திட்டத்தின் கீழ் 70 பில்லியன் மதிப்புள்ள ஐபோன்களை ஆப்பிள் இந்தியாவில் உற்பத்தி செய்துள்ளது. இதில் 51 பில்லியன், அதாவது சுமார் 73% வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி பொருளாக ஐபோன் மாறியுள்ளது. தற்போது இந்தியாவில் இருந்து PC, BAS போன்ற உதிரி பாகங்கள் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. 2026 நிதியாண்டில் மட்டும் இந்த ஏற்றுமதி 2.5 பில்லியன் என்ற சாதனையை தொட்டுள்ளது. ஐபோன் மட்டுமல்லாமல் 10 லட்சத்திற்கும் அதிகமான ஏர்பாட்களை ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இந்தியாவில் இருந்து உலக நாடுகளுக்கு அனுப்பியுள்ளது. புதிய CEO ஜான் டர்னர்ஸ். இந்தியாவுக்கு என்ன பலன்? புதிய CEO ஜான் டர்னர்ஸ் ஒரு ஹார்ட்வேர் நிபுணர். இவரது காலத்தில் இந்தியா இன்னும் வலிமை பெறும். இனி வரும் காலங்களில் செயற்கை நுண்ணறிவு வசதி கொண்ட கருவிகளை ஆப்பிள் அதிகம் தயாரிக்கும். இதற்கு தேவையான மென்பொருள் மற்றும் வன்பொருள் வேலைகளில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும். 2024 ஆப்பிள் இந்தியாவில் ஆப்பிள் ஆபரேஷன் இந்தியா என்ற பிரிவை தொடங்கியது. இதன் மூலம் போன்களை தயாரிப்பது மட்டுமல்லாமல் புதிய போன்களை வடிவமைக்கும் டிசைன் அண்ட் என்ஜினியரிங் வேலையையும் இந்தியாவிலேயே ஆப்பிள் செய்கிறது. இந்தியாவில் ஆப்பிள் போன்களின் பயன்பாடு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது. 2025 ஆண்டின் இறுதியில் இந்தியாவின் ஸ்மார்ட் போன் சந்தையில் மதிப்பின் அடிப்படையில் ஆப்பிள் 28% பங்கை பெற்றுள்ளது. 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் விற்பனை எண்ணிக்கையில் 9% சந்தை பங்கினை ஆப்பிள் தக்க வைத்துள்ளது. இனி ஆப்பிள் போன்கள் இந்தியாவில் தயாராவது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே அவை உருவாக்கப்படவும் போகின்றன. இது இந்திய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் கொண்டு வரும்.